ஒருத்தரை சோதிக்காமல் நம்பக்கூடாது. நம்பிட்டோமா அதுக்கப்புறம் அவரை சந்தேகப்படக்கூடாது. ஒரு அட்வொகேட்டுன்ற கேஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி தீர விசாரித்து அவர்கிட்ட நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவர் சந்தேகப்படக்கூடாது. அட்வொகேட்டை பற்றி குறை சொல்லக்கூடாது. அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிளையண்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை, பரஸ்பர நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 6 கணக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய உரிமைக்காக போராட முடியும். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்பதை பற்றிய பதிவுகள் ஏற்றிட்டு வரேங்க. நம்ம உரிமைக்கு நாம் குரல் கொடுக்காம வேறு யாருங்க குரல் கொடுப்பாங்க? If you are not interested in safeguarding your right, who is going to be more interested? அதுக்காக தான் இந்த பதிவுலாம் போட்டுட்டு வரேன். ஆனால் நமக்கு சட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம், நீதித்துறையை பற்றிய விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு அட்வொகேட்டை நம்பி தானே ஆகணும். அதை பற்றி விரிவான வீடியோ நான் இப்போ போடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பெரிய ஆறு, காவிரியை போல் ஒரு ஆறு வெள்ளமாக போயிட்டுருக்கு. அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் நம்ம குழந்தை இருக்கார். வேறு வழியே இல்லை, அவரை கூட்டிகிட்டு வந்து ஆறு தான், அந்த ஆற்று வழி தான் போய் கொண்டு வரணும். ஒரு நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு நீச்சல் தெரியாது, ஆனால் ஒரு நல்ல போட் இருக்குது, அதில் ஒரு படகோட்டி இருக்கார். அவர் மூலமாக தான் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைய நம்ம கூட்டிகிட்டு வரோம். இந்த நிலையில் தான் நம்ம கேஸுங்க. அந்த வெள்ளம் நிறைந்த ஆறு தான் நீதித்துறை. எவ்வளவோ சட்டங்கள், எவ்வளவோ நீதிமன்றங்கள், ஜுடிஷியல் நான் ஜுடிஷியல் ஃபோரம்ஸு. ஒரு கலெக்டர்னு கூட நம்ம சில நேரங்களில் உரிமையை கேட்டு போராட வேண்டியிருக்கு. ஒரு தாசில்தார்கிட்ட போய் போக வேண்டியிருக்கு. ஒரு டிஆர்ஓ, ஆர்டிஓ, இதெல்லாம் கூட ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் தானே. அப்போது நமக்கு எப்படி நீந்த தெரியாதோ ஆற்றுல, அதே மாதிரி தான் நமக்கு சட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம். எப்படி அந்த படகோட்டியை நம்ம நம்பணுமோ அப்படி தான் அந்த அட்வொகேட்டை நம்ம நம்பணும். அந்த ஆறு தான் நீதித்துறை, அந்த படகு தான் நம்ம கேஸு. எப்படி நம்மளால் நீந்த முடியாதோ, படகை ஓட்ட முடியாதோ, நமக்கு நம்ம கேஸை நடத்த முடியாத ஒரு நிலை இருக்கலாம். எப்படி அந்த படகோட்டியை முழுமையாக நம்ம நம்பணுமோ அதே போல் நம்ம அட்வொகேட்டை நம்ம நம்பணும். இந்த சூழ்நிலையில் 6 விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கணும் உங்களுக்கு? பாயிண்ட் நம்பர் 1, அந்த படகோட்டிக்கு எப்படி எந்த வெள்ளத்துலேயும் படகை ஓட்டக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கணுமோ அதே போல் நம்ம அட்வொகேட்டுக்கு எல்லா சட்ட நுணுக்கங்களும் தெரிஞ்சிருக்கணும். எல்லா கேஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். தரோவாக அப்டுடேட்டாக இருக்கணும் அவர். அது ரொம்ப முக்கியங்க. 2வது, அந்த படகோட்டி சுழல் வரலாம் ஓடச்ச, அந்த இடத்துல கூட அவரால் அதை கடந்து அந்த ஆத்தங்கரை போய் சேர முடியும். அதே போல் தான் கேஸ் நடத்தும் போது பல சிக்கல்கள் வரலாம். ஆனால் நம்ம அட்வொகேட்டு அந்த சிக்கல்களை எல்லாம் கடந்து ஸ்டடியாக கேஸை நடத்துகிறோம். இந்த இடத்துல தான் அந்த படகோட்டியை போல் அவரும் இருக்கணும். ஏன்னா கவுந்து தானே கஷ்டம், எல்லாருமே போயிடும். அதே மாதிரி தான் நம்ம கேஸ் பாஜர் போகக்கூடாது. 3வது, எபிலிட்டி டு கிவ் யூ கான்ஃபிடென்ஸ். அந்த ஆற்றை கடந்து போய்கிட்டே இருக்கும், வழியில் சுழல் இருக்குது, போட் இப்படி இப்படி ஆடுது. அந்த படகோட்டி கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, தைரியமாக இருக்குங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு இதை விட பெரிய சுழலில் நான் பார்த்துருக்கேங்க, என்னை நம்புங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாரு. அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம அட்வொகேட் நமக்கு கொடுக்கணும். அவர் தன்னுடைய துறையில் அவர் நம்பிக்கையாக நிற்கணும், ஸ்டெடியாக நிற்கணும். அந்த படகோட்டியை போன்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம லாயருக்கு இருக்கணும். நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். 4வது, ஷேர்டு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அண்ட் இன்வால்மெண்ட். நம்ம குழந்தைய சரியான நேரத்தில் பிக்கப் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எந்த அளவிற்கு நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கோமோ அந்த உணர்வுபூர்வமான அட்டாச்மெண்ட் நம்ம லாயருக்கு இருக்கணும். நமக்கு ஒரே கேஸு தான், ஆனால் அந்த அட்வொகேட்டுக்கு எத்தனையோ கேஸ், 100ல் 1 கேஸ். அந்த படகோட்டிக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு கஸ்டமர் இம்பார்ட்டன்ட் நினைக்கணும் இல்லையா? அதே போல் தான் நம்ம அட்வொகேட்டும் இருக்கணும். 5வது, டைம் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போயிட்டு வரலன்னா வெள்ளம் அதிகமாக போய்டும் ஆறில், அந்த படகோட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் தான் அந்த சூட்டு போட்டு அதை ஜெயித்து அது எக்ஸிக்யூஷன் வரையில் நம்ம லாயர் ஷுட் பி வெரி வெரி ஸ்மார்ட். ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமோ கேஸை நடத்தி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தி கொடுக்கணும். டைம் ஸ்மார்ட். 6வது, ட்ரஸ்ட்டுங்க, நம்பிக்கை. நம்ம அந்த போட்டில் ஏறிட்டு படகோட்டி நம்பலைன்னா, திருக்குறள் ஒன்று உண்டு,
தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரலும் தீரா இடும்பை தரும். ஒருத்தரை சோதிக்காமல் நம்பக்கூடாது. நம்பிட்டோமா அதுக்கப்புறம் அவரை சந்தேகப்படக்கூடாது. ஒரு அட்வொகேட்டுன்ற கேஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி தீர விசாரித்து அவர்கிட்ட நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவர் சந்தேகப்படக்கூடாது. அட்வொகேட்டை பற்றி குறை சொல்லக்கூடாது. அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிளையண்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை, பரஸ்பர நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 6 கணக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய உரிமைக்காக போராட முடியும். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்ற இந்த பதிவுகள் ஒரு சாதாரண மக்களுக்காக வானமே இல்லை அறக்கட்டளை மூலமாக நான் நடத்திட்டு வரேன். இது சாதாரண மக்களுக்கு போய் சேரணுவதற்காக இந்த தகவல் உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னென்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்டம் பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதை படிச்சுட்டு அடுத்த எபிசோடில் அதை கவர் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.